Class 6 Chapter 4 ஓட Part 2 வீடியோ Pictographs. Pictographs அப்படின்றது ஒரு visual and suggestive way to represent the data without writing any numbers. ஸோ நம்பர் எழுதாம எதுவுமே சொல்லாம ஒரு பிக்சர் வழியா நமக்கு ஒரு விஷுவலைஸ் பண்ணி அந்த விஷயத்த சொல்றது தான் பிக்டோகிராஃப்ஸ். இப்போ இங்கே கீழே மோட் ஆஃப் ட்ராவலிங் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ப்ரைவேட் கார், பப்ளிக் பஸ், ஸ்கூல் பஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ராவல் பண்ணுற ஸ்டூடெண்ட் இங்கே சிம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்மைலி. இந்த இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ காரில் இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, 4. பஸ்ஸில் 5. அது மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிக்சர் பார்க்கும் போதே நமக்கு நம்பர் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பிக்சர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். Which mode of travel is used by the most number of students? Most number of students என்ன travel பண்ணிருக்காங்க, எது ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஸ்கூல் பஸ். So answer school bus. Second one, which mode of travel is used by the least number of students? இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், பார்த்தாலே நமக்கு தெரியும் சைக்கிள். சைக்கிள் தான் யாருமே யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பிக்டோகிராஃப் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட் த டேட்டா த்ரூ த பிக்சர். அதே டேட்டாவை தான் பிக்சர்ல கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Nand Kishore collected responses from the children of his middle school of Berashia regarding how often they slept at least 9 hours during the night. ஸோ 9 hours எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் தூங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாந்த் கிஷோர் கலெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் தான் இது. ஸோ டெய்லியுமே 9 hours தூங்குவோம் அப்படின்றது வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றது 10 children சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்வேஸ்னு மொத்தம் 5 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ 5 into 10 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் 10. இப்போ 5 ட்ரையாங்கிள் இருந்தால் 5 into 10. சம்டைம்ஸ்னு 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அது 3 ட்ரையாங்கிள் கிடையாது, அதில் 2 வந்து நமக்கு ட்ரையாங்கிளாகவும் 1 வந்து half ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் இருக்கு, ஃபுல்லாக இல்லை. அப்போ 2 ட்ரையாங்கிள் விச் இஸ் 10 children அண்ட் 1 ஹாஃப்க்கு வந்து நம்ம 5ன்னு எடுக்கணும். நெவர் அப்படின்றதுக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, விச் மீன்ஸ் 4 into 10. இப்போ கீழே இருக்கிறதுக்கு கொஸ்டின் பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுவோம். Okay, first question. What is the number of children who always slept at least 9 hours at night? At least 9 hours அப்படின்னு தூங்குறவங்க எத்தனை பேர்? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எப்பயுமே அட்லீஸ்ட்னா மினிமம் 9 hours, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் தூங்கலாம். இப்போ நெவர் அப்படின்ற வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 9 hours தூங்குனதே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் அப்படின்றவங்க ஒரு சில நாள் 9 ஹவர்ஸும் ஒரு சில நாள் அது கம்மியாகவும் தூங்கியிருக்கலாம். ஸோ ஆல்வேஸ்ன்றவங்க தான் எதில் வருவாங்க, நமக்கு 9 hours தூங்குனதில் வருவாங்க. ஆல்வேஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 5. ஸோ 5 into ஒரு ட்ரையாங்கிள் 10. ஸோ 5 into 10 equal to 50 children. இந்த 50 children தான் எப்பயுமே 9 hours தூங்குன சில்ட்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி சில்ட்ரன் சம்டைம்ஸ் ஸ்லெப்ட் அட் லீஸ்ட் 9 hours? சம்டைம்ஸ்க்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 ஃபுல் ட்ரையாங்கிள் ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள். ஸோ 2 ஃபுல் ட்ரையாங்கிள்க்கு 2 into 10 விச் இஸ் 20. ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள், ஹாஃப் ட்ரையாங்கிள்னா 10ல் ஹாஃப், 10ல் ஹாஃப் 5. ஸோ 5 டோட்டலாக 25 children. So answer 25. And third one, how many children always slept less than 9 hours each night? So எப்பயுமே 9 hours கம்மியா அப்படின்றது வந்து 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ 4 into ஒரு ட்ரையாங்கிள் 10. ஸோ 4 into 10 equal to 40 children. Drawing a pictograph. One day, Lakan Paul collected data on how many students were absent அப்படின்ற ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை பிக்டோகிராஃபாக இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் டேட்டா 1 2 3 0 இந்த மாதிரி இருக்கிறதுனால
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்மைலி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கிராஃப் இருக்கு. ஸோ ஒன்லேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட் இந்த பக்கம் நமக்கு, அண்ட் 1 2 3லேருந்து 8 வரைக்கும் ரோமன் லெட்டர் போட்டாச்சு. கிளாஸ் 1ல் 3 ஸ்டூடெண்ட்ஸ், அதனால 3 ஸ்மைலி. அண்ட் கிளாஸ் 2ல் 5 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 1 2 3 4 5. அடுத்தது 4, இங்கே கிளாஸ் 5 பாருங்க 0, அதனால அங்கே ஒன்றுமே வரையலை. கிளாஸ் 6 1, அதனால 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ இது மாதிரி நம்பர் கம்மியாக இருக்கும்போது ஒரு டயக்ராமை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு வைக்க முடியும். மீன் வைல் இவர் கலெக்ட் பண்ண அதே டைமு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜரீனா அண்ட் சங்கீதா கலெக்டட் டேட்டா ஆன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரெசென்ட். அவர் வந்து ஆப்சன்ட் கலெக்ட் பண்ண அதே டைமில் இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட்னு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே 1 2 3ன்னு இருந்ததுனால அப்போ ஒரு பிக்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வைக்க முடிஞ்சது. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்து நம்பர்ஸ் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இது நான் 30 டிராயிங்ஸ் போட முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரூமில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் 30, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்படி 35 போட முடியாது. ஸோ அந்த 35 போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 5 ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கிறதுனால 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிக்சர் அப்படி போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 30 இருக்கு. அப்போ 30 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணா 6, அப்போ 6 பிக்சர்ஸ் போடணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 35 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 7, 7 பிக்சர்ஸ். அடுத்தது 20 டிவைடட் பை 5னா 4, 25 பை 5னா 5. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு போடாமல் ஒரு ஸ்மைலி அப்படின்றது 5 ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட்ல எத்தனை ஸ்மைலி போட்டிருக்காங்க பாருங்க, 6 ஸ்மைலி. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல 7 ஸ்மைலி. தேர்ட்ல 20 இருந்தது, ஸோ 20ன்றது 4 டைம்ஸ். அடுத்து 25 இருந்தது, ஸோ 5 டைம்ஸ். இந்த மாதிரி ஃபிகர் பண்ணால் அப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். இதே சங்கீதா டிசைடட் டு யூஸ் அனதர் மெத்தட். இவங்க 10 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் 30 இருந்தது, அதனால் ஒரு ஸ்மைலி 10 எடுத்தால் 3 ஸ்மைலி வரைஞ்சா போதும். இது இன்னும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். செகண்ட் ஒனில் 35, அதனால் 3 ஃபுல் ஸ்மைலியும் ஒரு ஹாஃப் ஸ்மைலியும் போட்டிருக்காங்க. வாட் குட் பி த ப்ராப்ளம் ஃபேஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் அண்ட் சச் அ பிக்டோகிராஃப். இப்போது இதில் எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா 33 27 இந்த மாதிரி போடும்போது ப்ராப்ளம் வரும். கரெக்டாக ஹாஃப்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது, ஹாஃப் இல்லாத நம்பர் வரும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ பிக்டோகிராம் அப்படின்றது வெரி நைஸ் விஷுவல் வே டு ரெப்ரசன்ட் த டேட்டா. பிக்சர் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுலேருந்து ஈஸியாக ஆன்சரஸ் எடுத்துக்கலாம், அனலைஸ் பண்ண முடியும் நமக்கு. By reading a pictograph, we can quickly understand the frequencies of the different category. So easy-ஆ கண்டுபிடிச்சிடலாம். Next, figure it out. The following pictograph shows the number of books borrowed by students in a week. இதில் வந்து ஒரு லைப்ரரியோட டேட்டா. இந்த டேட்டா யூஸ் பண்ணி கீழே இருக்க கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண போகிறோம். On which day were the minimum number of book borrowed? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் புக் பாரோ பண்ணது வந்து வெனஸ்டே. ஆக்சுவலி அண்ட் தேர்ஸ்டே வந்து புக்கே பாரோ பண்ணலை. ஸோ நோ புக்ஸ். மினிமமாக புக் பாரோ பண்ணது வந்து வெனஸ்டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனோட ஆன்சர் வெனஸ்டே. செகண்ட், வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் பாரோட் டியூரிங் த வீக். ஸோ வீக்கில் உள்ள டோட்டல். ஸோ மண்டே மொத்தம் எத்தனை புக்ஸு, 5 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூஸ்டே 4 புக்ஸ், வெனஸ்டே 2 புக்ஸ், தேர்ஸ்டே புக்கே கிடையாது 0, ஃப்ரைடே 5 புக்ஸ். வீக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வீக்கெண்ட் சாட்டர்டே கேட்கல. இதை ஆட் பண்ணுங்க. 5 + 4 9, 9 + 2 11, 11 + 5 16. ஸோ மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக 16. On which day were the minimum number of books borrowed? What may be the possible reason? So maximum number of books borrowed. So maximum book borrow பண்ணது என்னைக்கு அப்படின்னா சாட்டர்டே. தட் இஸ் 3 6 8. 8 books borrow பண்ணியிருக்காங்க. ஸோ 8. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ வீக்கெண்ட்.
it is a weekend. ஸோ வீக்கெண்டுனா நமக்கு எப்படி இருக்கும், எப்பயுமே அதிகமான பீப்புளால் லைப்ரரியை விசிட் பண்ணி பாரோ பண்ண முடியும். ஸோ அதுதான் ரீசனாக இருக்க முடியும். அடுத்தது மகான் பாய் செல் kites at Jamnagar. 6 shopkeepers from nearby villages come to purchase kite from him. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. நியர்பை 6 ஷாப்லேருந்து வாங்கியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கைட்ஸ் கொடுத்துட்டாங்க. First, prepare a pictograph using the symbol kite to represent 100 kites and answer the following questions. முதல்ல இதுக்கு நம்ம pictograph நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ பிக்டோகிராஃப்க்கு நான் முதல்ல நம்பர் ஆஃப் கைட் சோல்டு, ஒரு கைட்டு 100 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே நம்பர் ஆஃப் கைட்ஸ் அண்ட் இந்த பக்கம் ஷாப் கீப்பர். ஷாப் கீப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாப் கீப்பர் வந்து சாமன். சாமன் வந்து 250 கைட்ஸு சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சாமன் 250, ஒரு கைட்டு 100. அப்போ 250னா நான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கைட்டு 100, செகண்ட் ஹைட்டு 200. அப்போ தேர்ட் ஹைட்டு வந்து நம்ம ஹாஃப் தான் போடணும், ஃபுல்லாக போடக்கூடாது. ஸோ இது 100, 200 அண்ட் 250. இதே மாதிரி அடுத்தது ராணி. ராணி வந்து 300. அப்போ இந்த இடத்துல ராணி. ராணி எப்படி வரையணும், ஸோ ஃபர்ஸ்ட் கைட், செகண்ட் கைட் 200, தேர்ட் கைட்டு 300. அண்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ருக்ஸானா. ருக்ஸானா வந்து 100. இப்போ ஒன்று தான். ஸோ ருக்ஸானா. ருக்ஸானான்றவங்க ஒரே ஒரு கைட்டு தான். ஸோ அப்படியே வரைஞ்சா போதும். அடுத்தது 450. ஜஸ்மீத் வந்து 450. ஸோ ஜஸ்மீத் 450னா முதல்ல 400க்கு 4 கைட்டு வரைஞ்சிக்கிறோம். 3, 4. அடுத்து 50க்கு பாதி ஹைட்டு. ஸோ 450. நெக்ஸ்ட் ஜீதா லால் 250. ஸோ ஜீதா லால். ஜீதா லால் 250க்கு 100, 200. இது வந்து ஹாஃப் 250. லாஸ்ட் பூனம் பென் 700. ஸோ பூனம் 700னா 7 கைட்டு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 கைட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லணும். ஃப்ரம் த பிக்டோகிராஃப் வரைஞ்சாச்சு. ஹவு மெனி சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ட் த கைட்ஸ் தட் ராணி பர்ச்சேஸ்ட். ராணி வந்து பர்ச்சேஸ் பண்ணது எத்தனை இருக்கு, 3. ஸோ 3 கைட்ஸ் 3. ஹூ பர்ச்சேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கைட்ஸ். இதுலன்னு தெரியும் மேக்ஸிமம் நம்பர் யார் பண்ணியிருக்கா, பூனம். ஸோ அந்த லாஸ்ட் பர்சன் தட் இஸ் பூனம். உங்களோட ஃபுல் நேமு பூனம் பென். ஸோ பூனம் பென். நெக்ஸ்ட் ஹூ பர்ச்சேஸ் மோர் கைட்ஸ், ஜஷ்மிதா சாமனா. ஸோ ஜஷ்மித் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 450 வாங்கியிருக்காங்க. 4 ஃபுல் கைட் ஒரு ஹாஃப். ஸோ 450. ராமன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, சாரி ஜஷ்மித் ஆர் சாமன். ஸோ சாமன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 250. ஸோ யார் அதிகமான கைட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜஷ்மித். நெக்ஸ்ட் ருக்ஷானா சேஸ் பூனம் பென் பர்ச்சேஸ்ட் more than double the number of kites that Rani purchased. Is she correct? Why? ஸோ ருக்ஷானா என்ன சொல்றாங்க, பூனம் பென் வந்து டபுள் த கைட்ஸ் ராணியை விட வாங்கியிருக்காங்கன்றாங்க. ராணியோட கைட் வந்து 300. ஸோ பூனமோடது 700. ஸோ டபுள் தி கைட்ஸ் கிடையாது, அதை விட அதிகமாக. டபுள்னா 600, பட் இங்கே 700 இருக்கு. இஸ் ஷி கரெக்ட்? வை? நோ, பிகாஸ் அதோட ரீசன் என்ன அப்படின்னா, பூனம் பர்ச்சேஸ்ட் மோர் தென், டபுள் கிடையாது, மோர் தென் டபுள் த நம்பர் ஆஃப் kites
தென் ராணி. ஸோ டபுளை விட அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார் கிராஃப்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம்.